தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை நேற்றைக்கு வெளியிட்டாரு. 10 விதமான உத்தரவாதங்களை நான் மக்களுக்கு வழங்குகிறேன் அப்படிங்கறத பேசுறார். பஞ்சு டைலாக் எல்லாம் பேசினார். நமக்கு என்னன்னு சொன்னா, மறுபடியும் இவர் ஏதாவது சினிமா பாடல் காட்சிகளை வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டாரோ அப்படிங்கறது என்ன தோன்றுகிறது. 2 வருஷத்துக்கு மேலாக இந்த கட்சியை ஆரம்பித்து இன்னும் பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராக பரிணமிக்காமல் சினிமா பிம்பத்தை வச்சு மட்டுமே எலெக்ஷன்ல வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கறத நினைக்கிறாரா? திமுகவையும் அதிமுக உட்பட கட்சிகளை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குறார்கள், இதையெல்லாம் எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் அந்த விஷயங்கள்ல என்ன இருக்கிறதோ, திமுகவும் அதிமுகவினுடைய மேனிஃபெஸ்டோல என்ன இருக்கிறதோ அந்த விஷயங்களைத்தான் மறுபடியும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோல கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படின்னா உங்களுடைய பார்வை என்ன? மக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப திமுகவும் அதிமுகவும் செய்வது சரிதானா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்கிறது. பார்ப்போம் காணல். இந்த தாவேகா கட்சியை ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேலாகுது. விஜய் அவர்கள் இன்னுமே ஒரு நடிகராகத்தான் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க அவருடைய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நட்சத்திர விடுதிகள்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய கட்சி அலுவலகத்திலே இந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கலாம். அப்போ இப்படித்தான் அவருடைய ஸ்டைல் இருந்துட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கூட்டங்கள்ல பிரதானமாக அவர் மட்டும்தான் பேசுகிறார். மற்றவங்க சின்ன சின்ன பொறுப்புகளை எடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி பிரதானமாக பேசக்கூடிய ஒரு முகமாக விஜய் மட்டும்தான் இருக்கிறாரு. இன்னொன்று, இந்த கால அளவு வரைக்கும் அவர் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய பிரச்சனைகள்ல எந்த அளவுக்கு ஈடுபட்டார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு இருக்கிறது. ஏன் நம்ம இந்த கேள்வி எழுப்புறோம்னு சொன்னா, ஒவ்வொரு கூட்டத்திலையுமே அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பேசும்போது யாரு எழுதி கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் விஜய் அவர்கள் பேசுறார். சொந்தமாக இல்லைன்னா ஒருத்தர் எழுதி கொடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. அதை பற்றி இவருக்கு ஏதாவது தெரியுமா? அதை பற்றி இவர் விவாதித்திருக்கிறாரா? இல்லைன்னா அதை தலைப்பை பார்த்துட்டு இவர் பேசலாம்ல. ஏன் அது முடியல அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள், அது எதுவுமே விஜய் அவர்களுக்கு தெரியல. விஜய் அவர்கள் அதுல எந்த விதமான அக்கறையும் செலுத்தவில்லை. இந்த கட்சி ஆரம்பிச்சு எத்தனை கூட்டங்கள், எத்தனை பிரச்சாரங்கள்ல இவர் கலந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, அது பரவாயில்ல. ஆனா மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரு, களத்துல இறங்கி எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த கேள்வியிலிருந்து தான் நேற்றைக்கு நடந்த இந்த மேனிஃபெஸ்டோவையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முழுக்க பஞ்சு டயலாக்க பேசிட்டு போறது மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருந்தது. இப்போ திமுக மகளிருக்கு 2000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்கு, அதிமுக ஒரு தொகை கொடுக்க சொல்லியிருக்கு. அது போல ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு அதிமுக கொடுக்குது, இவங்க கூப்பன் கொடுக்குறாங்க இப்படின்னு சொல்லி அந்த கட்சியினரை தாக்கி பேசிவிட்டு இவரும் என்ன சொல்றாரு, நான் மகளிருக்கு 2500 ரூபா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. மாதந்தோறும் 60 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு 2500 ரூபா நான் நிதி கொடுக்க போறேன். இது எந்த மாதிரியான திட்டம்? அப்போ இது இலவசம் அப்படிங்கிற ரீதியில வராதா? 6 சிலிண்டர்கள், பல்வேறு விஷயங்களை சொல்றாரு. எல்லாமே இங்க இருக்கக்கூடிய திமுக செய்த விஷயங்கள், திமுக இன்னைக்கு மேனிஃபெஸ்டோல கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை தான் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் வரும்போது இவர் 20,000 பேசினாரு. ஏற்கனவே 20,000 திமுக அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த மேனிஃபெஸ்டோல 27,000 சொல்லி மாத்திருக்கிறார். அப்போ அவர்கள் என்ன செய்யறாங்களோ அதைத்தான் நீங்க செய்யறீங்க. உங்களுடைய சுய புத்தியில தமிழகத்தை முன்னேற்றுவதற்கு ஒவ்வொரு மாவட்டமாக எடுத்து அங்கே இருக்கக்கூடிய வளங்கள், அதை எப்படி முன்னேற்றுவோம், அதற்கு எந்த மாதிரியான திட்டங்கள் இடணும் அப்படிங்கிற ஏதாவது விஷயங்களை செய்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை, 0. அது எதுவுமே இல்லை. நீங்க பஞ்சு டயலாக் பேசுறதுக்கு ஏதுவாக இந்த மேனிஃபெஸ்டோவை தயாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய தெளிவு. என்னன்னு சொன்னா, இந்த எலெக்ஷன் தீவிரமடையும் போது தொகுதி வாரியாக போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, மேனிஃபெஸ்டோல என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்சி ரீதியாக போய் கேட்பாங்க. அதற்கான ஆட்களை எல்லாம் நீங்க தயார் பண்ணீங்க. அந்த வேலை என்னாச்சு?
அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு சில மேனேஜர்கள் இருக்காங்க, உங்களுக்கு சினிமாவில் வந்து இது கதை வசனம் எழுதி தர்றதுக்கு, டைலாக் எழுதி தர்றதுக்கு, அதை பேச வைக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. அது மாதிரி தான் உங்களுடைய கட்சியிலையும் உங்களை சுற்றி இப்போ ஒரு 5-6 நபர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. மக்கள் மத்தியில் பேசும்போது ஒரு விஷயத்தை வெளிப்படையாக நேரடியாக பேச தெரியல. தமிழக அரசு தீய சக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னால், இந்த தீய சக்தி என்னென்ன திட்டங்களை வந்து மோசமாக செய்கிறது, மக்களுக்கு என்ன விஷயங்களை செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் பேசலாமே. அதை நீங்கள் இதுவரைக்கும் பேசவில்லை. சரி, ஒன்றிய அரசாங்கம் இந்த கால அளவு வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை தமிழகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் வந்து தமிழ் மொழி பற்றி பேசுகிறீங்க, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் பற்றி பேசுகிறீங்க, நேற்றைக்குள்ள மேனிஃபெஸ்டோவில் கூட பேசுனீங்க. தமிழகத்தில் இந்தியை திணிக்கிறதுக்கு மிக தீவிரமான செயல்பாடுகளை, திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம், பாஜக அரசு வகுத்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை. அதற்கெல்லாம் உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் இப்போ அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் இருக்குல்ல, இந்த திட்டங்களுக்கு யார் நிதியை தருவார்? எப்படி இதற்கான நிதி உருவாகும்? அதற்கு என்ன திட்டங்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்க? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் நமக்கு எழும்பியிருக்கிறது. நமக்கு என்னென்னா ஒன்று தான், விஜய் அவர்களை நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அரசியல் வேலையை செய்யாமல் ஒரு நடிகனாக மட்டுமே இந்த அரசியல் கட்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். திரைப்படத்துறையில் என்ன செஞ்சாரோ அதே வேலையை தான் இங்கே வந்து செய்கிறாரு. கொஞ்சமும் மாற்றம் அவரிடத்துல வந்து இருக்கல்ல, இன்னுமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னென்னா, சினிமாவில் ஒரு கதாநாயகன் உங்களுக்கு வந்து கோடி கோடி ரூபாயாக உங்களுக்கு தருவாங்க. மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களை சுற்றி சிலர் நடிப்பாங்க. ஆனாலும் உங்களை பிரதானப்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் இயக்குனர் பண்ணுவார். தாவேக்கா என்கிற தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து அதே வேலையைத்தான் நீங்கள் வந்து இங்கே செஞ்சிட்டு இருக்கிறீங்க. போகக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்கள் தான் வந்து பரிணமித்து இருக்கிறீர்கள். உங்களைத்தான் நீங்கள் வெளிக்காட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் பஞ்சு டயலாக் பேசுகிறீங்க. உங்களை வந்து பிரதானப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் உங்களுடைய கட்சி வந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கேவலம் 234 தொகுதிகளில் இங்கே நீங்கள் வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிங்க. இந்த 234 தொகுதிகள்லையும் யார் யார் நிற்கிறார்? குறைந்தபட்சம் பாதி தொகுதியில் நிற்கக்கூடிய நபர்களையாவது உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்பி இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் ஏன் அறிமுகப்படுத்தவில்லை? அவர்களுடைய பேரை சொல்லி, இந்த நபர் இப்படிப்பட்டவர், மக்களுக்கு இவ்வளோ காலம் வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு, என்னுடைய இயக்கத்தில் சிறு வயதிலிருந்தே இருக்கக்கூடிய நபராக இவர் இருக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்வார், இவரை நம்பி நீங்கள் ஓட்டு போடலாம், அப்படி ஏன் நீங்கள் செய்யலை? அப்படி ஏன் நீங்கள் சொல்லலை? அப்படின்னா விஜய் அப்படிங்கிற பிம்பம் மட்டும்தான் இங்கே வந்து தெரிய வேண்டும். இது எவ்வளவு ஜனநாயகத்துக்கு முரணான விஷயமாக இருக்கிறது. நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கே தகுதி இல்லாத நபராகத்தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. இப்போ உங்க பிம்பத்தை மட்டுமே வச்சு 234 தொகுதிகளிலையும் உங்களை நம்பியே வந்து நீங்க வந்து ஓட்டு போடணும், மக்கள் வந்து ஓட்டு போடணும். அதுலேயும் நீங்கள் நிற்கக்கூடிய 2 தொகுதிகளில் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துறீங்க. மாதத்திற்கு ஒரு தடவை நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லாருமே என்னை வந்து சந்திக்க முடியாதுன்னு இல்லை, அது அவ்வளோ கஷ்டமானது ஒன்றும் இல்லை, என்னை வந்து நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து நேற்று தெரிவிக்கிறீங்க. உங்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக இணக்கமாக இருந்தார் டிடிவி தினகரன் அவர்கள். அவரை வந்து நீங்கள் எத்தனை தடவை சந்தித்தீர்கள்? இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபோன்லேயாவது பேசுனீங்களா? மற்ற கட்சியினர் தேமுதிக உங்கள்கிட்ட கூட்டணி பேசுறதுக்கு தயாராக இருந்தது. ராமதாஸ் அவர்களை வந்து உங்களுடைய கூட்டணியில் வந்துருவார் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. கடைசியில் தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த தலைவர்களோடும் நீங்கள் பேசுவதில்லை, அவர்களுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை. ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு பனையூர்லே இருந்து விட்டு நீங்கள் அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறீங்க. அந்த பிரகாசம் மங்காம வந்து அந்த ஓட்டுக்களை வாங்கிட்டு அப்படியே போய் சிஎம் சேரில் போய் உட்கார்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க.
அது சினிமா, இது வந்து அரசியல் களம், மக்களுக்கான களம், இது ஜனநாயக களம். மக்களாக வந்து யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு மக்கள் வந்து வாக்களிப்பாங்க, உங்களை நம்புவார்கள். மக்களுக்கு ஒண்ணுன்னா என்னுடைய கண் கலங்கிரும் அப்படின்னு சொல்றீங்க. இது வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய கண் கலங்குச்சு? கரூர் சம்பவத்தில் எப்படி நீங்க கலங்கி போனீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நடந்த இந்த தஞ்சாவூர்ல நடந்த ஒரு விபத்துல ஒரு இளைஞர் இறந்து போறாரு, சேலத்துல ஒருத்தர் இறந்து போறாரு. அதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு கலங்கி போனீர்கள்? எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தினீங்க? குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது வந்து அவர்களுக்கு சார்பாக வெளியிட்டீங்களா? ஏதாவது ஒரு உதவியை செஞ்சீங்களா? அந்த இளைஞன் இறந்து போனவன் பல லட்சங்களை வந்து விழுங்கிட்டு அவன் செத்து போயிருக்கான். சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவன். குறைந்தபட்சம் உங்களை பின்தொடரக்கூடிய இளைஞர்களை, பைக்கில் சாகசம் செய்து கொண்டு வரக்கூடியவங்களை நீங்க தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையாவது செஞ்சீங்களா? அப்படின்னா செய்யல. உங்களுக்கு அந்த மவுசு ரொம்ப ரொம்ப தேவை. திடீர்னு இறங்கி சைக்கிள் ஓட்டுறீங்க மெயின் ரோடு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நடிகராகவே உங்களை பாருங்க. ஒரு நடிகராக இருந்தவர் வந்து திடீர்னு சைக்கிள் சவிட்டுறாரு, மக்கள் மத்தியில் போறாரு. அப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலையில் நீங்கள் எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால் தமிழக மக்கள் தெளிவாக இருப்பார்கள். நிச்சயமாக தெளிவாக இருக்க வேண்டும். அரசியல் களம் தகதகத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. இதில் இன்னுமே வந்து மக்கள் வந்து விஜயை நம்புவார்களா? விஜயை நம்பி நம்ம ஓட்டு போடலாம், விஜய் அவர்கள் நமக்காக பேசுவார் அப்படிங்கிறத வந்து நினைப்பாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம் இதை குறித்து. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.